மா மா கேட்டியாண்ணா? இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது காலேஜ் வேற டைம் ஆகுதுமா. 5 நிமிஷம் நில்றா தம்பி. பசங்க வர ஃபோன் அடிச்சுங்கறானோ. இவங்கள வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அதாவது நடிப்புக்காக இருந்திருந்தாங்க. ஒரு விவசாயினுடைய அருமையை அதுல காமிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்துல ஊதாரித்தனமான ஒரு பையன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கிறாங்க. அதாவது வசதி படைச்சவங்க மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம 4 பேருக்கு மத்தியில நம்ம வந்து ஒரு பந்தாவுக்காக ஒரு டூலர்ல இருக்கணும், நல்லா பந்தாவா இருக்கணும். அந்த பையன் காலேஜ் படிக்கிற பசங்க எல்லா பசங்களும் வண்டி வச்சிருக்காங்க. நான் மட்டும் பஸ்ல போயிட்டு விவசாயத்தை நம்பி தான் படிக்கிற புள்ள வண்டி கேக்குறான். சரி அப்படிங்கறதையும் கேக்குறாரு வண்டி. அதே சமயத்துல வந்து நானும் படிக்கிற புள்ள தான். அவங்க வந்து தெரியல படிக்கிற புள்ள தான். வழியில கஞ்சியை ஊத்தி 3 நாள் முன்னாடி ஈசிஆர் ரோட்ல பீலிங் பண்ணி போறானா சாப்பிடுறாரு. ஆனா இது வந்து அது தெரிஞ்சா எப்படி விவசாயிகள் சப்போர்ட் பண்ணுவா? தான் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து உற்பத்தி பண்றவங்க. அவங்க நினைச்சா எப்படி வேணா சாப்பிடுவாங்க. அவங்க வந்து நான் ஓட்டலமா, பசங்க ஓட்டணுமா? வண்டி வாங்கி கொடுக்க முடியாம போலீஸ்கார் வந்து என்கிட்ட சொல்லிட்டு பயம் போய் எங்கிட்ட இடிச்சிட கூடாது, இது ஆயிடக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பசங்க தான் வந்து ஒத்துழைப்பா கொடுக்கணும் வீட்டுக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறாங்க. அதே சமயத்துல வந்து அந்த விவசாயத்தின் மேல அக்கறை அந்த பையன்கிட்ட இல்லை அப்படிங்கிறதையும் அதில் காமிச்சுக்கிறாங்க. உழைக்கிறவங்க வந்து தாய் தான். ஆனா ஊதாரித்தனமா இப்படி பசங்க அந்த பையன் வந்து தகப்பன அடிக்கிற சூழ்நிலை வரும்போது அவருடைய பாருங்க. அந்த லகத்துல உண்மையிலே சீனா தெரியுது. உண்மையிலே விவசாயில வந்து உண்மையிலே எந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படிங்கிறத இந்த விவசாயத்தை பார்த்து காலத்துல நிலத்தை விட்டு வண்டி வாங்கி கொடுக்குற சூழ்நிலை உலகம் போயிட்டு முதல்ல விவசாயம் யார் மதிக்கிறாங்களோ அப்பதான் நாடு நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருக்கும். பார்க்கலாம். இது வரைக்கும் போறானோ போயிட்டு வரலாம்.